அரசியல் களத்தில் குதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எதிர்பார்ப்புகள்லாம் இருக்குது, இளைஞர்கள்லாம் வரவேற்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி அரசியலில் குதிக்கிறான் தான், அது ஒரு குளமோ ஆறோ நதியோ தானே குதிக்கிறான் தான். அப்போ அதில் குதிக்கிறது மட்டும் இல்லை, அதில் நீச்சல் அடித்து கரையை கடக்கணும். குதிக்கிறது ஈஸி, குதிச்சிட்டாரு. இது போய் அது எதிர்நீச்சலாக இருக்கலாம், இல்லை ஆள் கடலாக இருக்கலாம், சுழலாக இருக்கலாம். நீ நீச்சல் அடிக்கும்போது எதுவும் சுழல் வரலாம், புயல் வரலாம், அது எதிர்நீச்சல் அடிக்கலாம். இதுக்கப்புறம் தான் விஜய் சாருக்கு சோதனை இருக்குது. இதுக்கப்புறம் அவர் பயணத்தை முட்டுக்கட்ட போகிறதுக்கு நிறைய அரசியல்வாதிகள்லாம் அந்த வேலையை பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் தான் நீங்கள் உஷாராக இருக்கணும். உங்கள் திறமை இதுக்கப்புறம் தான் நிரூபிக்கப்படணும். அரசியல் குதிக்கிறதுக்கு உங்களுடைய சினிமா புகழ் அஸ்திவாரம். இன்றைக்கி கொடுக்கிற ரசிகர் இருக்காங்க, அந்த ரசிகரை நம்பி தான் நீங்கள் இன்றைக்கி விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆமாம், இது அஸ்திவாரம் தான். பில்டிங் கட்டுறதுக்கு பொதுமக்களோட நம்பிக்கையை பெறணும். ஆமாம், அது இதுக்கப்புறம் தான் உங்களுடைய பயணம் எப்படி, உங்களுடைய போராட்டங்கள் எதுக்கான போராட்டங்கள் இருக்குது, நீ எப்படி எதை பற்றி பேசுகிறீங்க, அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கு எதிராக பேசுகிறீங்களா, ஒரு ஆட்சியாளர்களை தவறு செஞ்சால் துணிஞ்சு நீங்களே தட்டி கேட்குறீங்களா, இதெல்லாம் மக்கள் கவனிப்பாங்க. அதை விஜய் சார் செய்யணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு வெற்றி வாய்ப்பு எப்படி சார்? வெற்றி வாய்ப்பு இருக்குது அவருக்கு. உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சீமான் போன்றவர்களோ, இல்லை பிஜேபி அண்ணாமலை போன்றவர்களோ நிறைய மக்களை சந்தித்து பேசி தான் இன்றைக்கி ஓட்டு வங்கி கூட்டியிருக்காங்க. இன்றைக்கி சீமான் சாருக்கு 3% 4% வந்திருக்கு. பிஜேபிக்கு இன்றைக்கி ஒரு 8% மேலே வந்திருக்கு. இதுக்கு காரணம்னா இவங்களாம் நிறைய பேசுகிறாங்க. உங்களை மாதிரி மீடியாக்களை பேசி மக்களுடைய நம்பிக்கை பெற்று தான் வளர்த்துருக்காங்க. விஜய் சாருக்கு அப்படி இல்லை, ஒரு ட்விட்டர் போதும், ஒரு அறிக்கை போதும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு 10% ஓட்டு இன்றைக்கே அவருக்கு இருக்கும். அதனால் ஆல்ரெடி இப்போ சீமான் அண்ணாமலை போன்றவர்கள் கஷ்டப்பட்டு இப்போ 10 வருஷமாக வளர்த்ததை ஒரு 10 மாதத்தில் அந்த ஓட்டு வங்கி வச்சுருக்காரு. ஆமாம், இது ஆட்சி அமைக்க இருக்குங்கிறது இது பத்தாது. அதுக்கப்புறம் மக்கள் நம்பிக்கை பெறும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.